குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாபிக் ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ். ஓவராலாக நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம், சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ். A series circuit connects the components one after the other to form a single loop. சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னாவே கண்டினியூஸ், தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அப்போ இந்த சர்க்கியூட் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு சிங்கிள் லூப். சிங்கிள் லூப்புக்குன்னா ஒரே ஒரு ஒயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். A series circuit has only one loop through which current can pass. If the circuit is interrupted at any point in the loop, no current can pass through the circuit and hence no electric appliances connected in the circuit will work. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே லூப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரே ஒயர் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ஒரே ஒயர் கனெக்ஷனில் உங்களுக்கு இந்த சீரீஸ் கனெக்ஷன் தொடர்ச்சியான அந்த ரெசிஸ்டார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லூப்பில் வேறு எங்கே டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலும் கரண்ட் அதில் பாஸ் ஆகாது, எந்த ஒரு கரண்ட்டும் பாஸ் ஆகாது. அதே மாதிரி அதால் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட் வழியாக ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய எந்த எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எது இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே கனெக்ஷனில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த லைட் கனெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரே லூப்பு அதில் ஏதாவது ஒரு டேமேஜ் வந்துன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த லைட்ஸும் எரியாது, சரிங்களா? ஏன்னா அது எல்லாமே ஒரே சீரீஸ் கனெக்ஷனில் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் எந்த ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்சஸும் அது ஒர்க் ஆகாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, சீரீஸ் சர்க்கியூட்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் இன் டிவைசஸ் சச் ஆஸ் ஃப்ளாஷ் லைட்ஸ். ஃப்ளாஷ் லைட்டில் இது யூஸ் பண்ணுவாங்க. Thus, if resistors are connected end to end so that the same current passes through each of them, then they are said to be connected in series. இப்போ ரெசிஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எண்டு டு எண்டு, நான் இப்போ பாருங்கள் எப்படி எண்டு டு எண்டுன்னு கனெக்டன்னு பார்க்கலாம் நம்ம இந்த பிக்சரில். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சிங்கிள் லூப்பில் ரெசிஸ்டார்ஸ் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக அந்த சீரீஸ் கண்டிஷனில் ஜாயின் பண்ணியிருப்போன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த பிக்சர் டயக்ராம் இது தான், பார்த்துக்கோங்க. இது சிங்கிள் லூப். இதில் நம்ம அம்மீட்டர் கரண்ட்டை இது பண்ணுறதுக்கு, அப்புறம் கீ ஸ்விட்சுன்னு வச்சுக்கலாம், பேட்ரி, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ரெசிஸ்டார்ஸ் 3 ரெசிஸ்டார்ஸ் கண்டினியூவாக நம்ம கனெக்ட் பண்ணி விட்ருக்கோம், சரியா? பேட்டரியிலேருந்து உங்களுக்கு தெரியும் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த டைரெக்ஷனில் அது ஃப்ளோ ஆகிட்டு இப்படி வருது, ஓகேவா? சரி, இப்போ பார்த்திங்க அப்படின்னா எண்டு டு எண்டுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த லூப்போட எண்டிங் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டாரோட ஸ்டார்டிங் எண்டு. இது ஸ்டார்டிங் எண்டு, இது எண்டிங் எண்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டாருக்கு, சரிங்களா? இப்போ இந்த ஸ்டார்டிங் எண்டு லூப்போட இந்த கனெக்ஷனில் இருக்குது. அடுத்தது ரெசிஸ்டார் 1ஓட எண்டிங் எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அது எங்கே இருக்குது? ரெசிஸ்டார் 2ஓட ஸ்டார்டிங் எண்ட் பாயிண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டார் 2ஓட எண்டிங் எண்டு ரெசிஸ்டார் 3ஓட ஸ்டார்டிங் எண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ரெசிஸ்டார் 3ஓட எண்டிங் பாயிண்ட் எதோட லூப்போட கனெக்ட் ஆகிருக்கு, ஓகேவா? அதான் எண்டு டு எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. எண்டு டு எண்டுனா என்ன கனெக்ஷன்? ஒன்றும் இல்லை, ரெசிஸ்டாரோட ஒவ்வொரு எண்டிங் பாயிண்ட். இப்போ ரெசிஸ்டார் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டார் இப்படி இருக்கும். இந்த ஒரு நிமிஷம், ரெசிஸ்டார் அப்படின்னா இப்படி தானே இருக்கும், இப்படி இருக்கும். இது ஸ்டார்டிங் எண்டு, இது எண்டிங் எண்டு, ஓகேவா? ஒரு ரெசிஸ்டாருக்கு இதுதான் ஸ்டார்டிங் எண்டு, பாருங்க, இது ஸ்டார்டிங் எண்டு, இது எண்டிங் எண்டு. அந்த ரெசிஸ்டாருக்கு அது எண்டிங் பாயிண்ட், அது ஓகேவா? இதை தூக்கி இந்த டோட்டல் ரெசிஸ்டார் அப்படியே தூக்கி நாங்கள் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம, சரியா? நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எத்தனை ரெசிஸ்டார்? இதே மாதிரி இருக்கக்கூடிய 3 ரெசிஸ்டார். அப்போ அந்த 3 ரெசிஸ்டாரும் தொடர்ந்து கண்டினியூஸ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போது ஒவ்வொன்றோட எண்டிங் பாயிண்ட்டும் இன்னொன்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டோட ஜாயிண்ட் ஆகுது, ஓகேவா? அப்படி ஜாயிண்ட் ஆகிறதுனால தான் சீரீஸ் கண்டிஷன் சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேவா?
சீரிஸ் தொடர்ச்சி அந்த தொடர்ச்சியான இதில் இருக்குது. அதனால தான் எண்டு டு எண்டுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. thus if resistors are connected end to end so that the same current passes through each of them. இப்போ கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து டோட்டலாக கரண்ட் பாஸ் ஆகுது இந்த வழியாக. அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கரண்ட்டு தானே போகும். அப்போ இது ஃபுல்லாக கரண்ட் வந்து சேம் கரண்ட்டாக பாஸ் ஆகுது. அப்போது தென் தே ஆர் செட் டு பி கனெக்ட் இன் சீரீஸ். ஏன் அப்படின்னா கரண்ட் சேமாக இருக்குன்னா கனெக்ஷன் என்ன சீரீஸ் கண்டிஷன். சரியா, தொடர்ச்சியான அந்த சீரீஸ் தொடர்பில் இந்த கனெக்ஷனில் தான் போகுது. ஸோ கரண்ட் வந்து சேம், எவ்வளோ கரண்ட் நீ கொடுக்குறியோ அதே கரண்ட்டு தான் எல்லாம் லைனாக போகும். சரியா, அப்போ கரண்ட் வந்து சேம். ஓகே, இப்போ நமக்கு இதை புரிஞ்சிருச்சு. ஓகேவா, கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸோருக்கு 2 எண்டிங் பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் 3 ரெசிஸ்டர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி இருக்கோம். அப்போது ஜாயின்ட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டாரோட எண்டிங் பாயிண்ட் வந்து இன்னொரு ரெசிஸ்டாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டோட ஜாயின்ட் ஆகும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒவ்வொரு ரெசிஸ்டார்லேருந்து இந்த ஜாயிண்ட் ஆகக்கூடிய கடைசி எண்டிங் பாயிண்ட் வந்து லூப்போட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இதுதான் நம்ம இந்த படத்தோட தீம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். let 3 resistance R1, R2 and R3 be connected in series. Let the current flowing through them be I. According to the Ohm's law, the potential differences V1, V2 and V3 across R1, R2 and R3 respectively. இப்போ நமக்கு தெரியும் ஓம்ஸ் லா படி நம்மளோட ஃபார்முலா என்ன, V is equal to IR. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். சரியா, இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரெசிஸ்டார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டோம். அது R1, R2, R3ன்னு சொல்லியாச்சு. அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது ஐன்னு சொல்லியாச்சு. அப்போ ஓம்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓம்ஸ் லா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தானே, V is equal to பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓம்ஸ் லா படி V is equal to IRங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலா. சரியா, V is equal to IR. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்ம ஐஆருங்கிறது ஒரு சிங்கிள் இது பார்த்தோம், அதனால IR அவ்வளோதான். ஆனால் இங்கே நம்ம எத்தனை ரெசிஸ்டார் பார்க்குறோம், 3 ரெசிஸ்டார் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் 3க்குமே நம்ம என்ன R1, R2, R3 இல்லையா. இப்போ கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேம்னு சொல்லியாச்சு. பாருங்கள், கரண்ட் வந்து எல்லாத்துலேயுமே என்னன்னு கொடுத்துருக்காங்க, V1 is equal to R1, V1 is equal to IR1, V2 is equal to IR2, V3 is equal to IR3. ஏன் அப்படின்னா ரெசிஸ்டர் 3 இருக்குது. ஸோ வோல்டேஜும் கண்டிப்பாக 3 இருக்கணும் இல்லையா. அதனால் நம்ம V1, V2, V3 ஏன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டார்ஸுக்கும் பேரலாக தான் நம்ம வோல்டேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா, அப்போ ஸோ I இன்ட்டு R1, I இன்ட்டு R2, I இன்ட்டு R3 எல்லாத்துக்குமே I வந்து காமன். ஏன்னா கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வோல்டேஜ், அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பார்த்துருக்கோம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன அர்த்தம், இது வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா கரண்ட் அதிகமாகும், கரண்ட்டு குறைஞ்சிருச்சுன்னா வோல்டேஜ் குறையுங்கிறத நம்ம பார்த்தோம். பட் இப்போ நம்ம இந்த சீரீஸ் கண்டிஷனில் அந்த கனெக்டரில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் கரண்ட்டும் இதில் வேரி ஆகுது. அதாவது கரண்ட்டு சேமாக இருக்குது, பட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாறுது, வோல்ட்டு மாறுது. எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா the sum of potential differences across the ends of each resistor is given by. இப்போ நம்ம படத்தில் பார்க்கலாம். பாருங்க இந்த படத்தில் மேலே R1 கொடுத்துருக்காங்க. சரியா, கீழே வந்து உங்களுக்கு V1ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, வோல்டேஜ் எப்பயுமே நம்ம வோல்டேஜ் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெசிஸ்டாருக்கு பேரலாக தான் வோல்டேஜ் நம்ம கனெக்ட் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டாருக்கு பேரலாக இருக்குது இல்லையா. எப்பயுமே வந்து நம்ம வோல்டேஜ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பேரலாக தான் கனெக்ட் பண்ணியே ஆகணும், ரெசிஸ்டாருக்கு பேரலாக. எப்படி கனெக்ட் பண்ணுறது தான் வோல்டேஜ். சரியா, கரண்ட் வந்து சேமாக இருக்குது, ஆனால் இதில் போகக்கூடிய ரெசிஸ்டாரை தாண்டி இந்த வோல்டேஜ் கரண்ட் இருக்கு இல்லையா,
அது வந்து ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும். எப்படி வேரி ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டுபிடிச்சி வோல்ட் மீட்டர் வச்சு செக் பண்ணுறீங்க. இந்த வோல்ட் மீட்டர் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 3 வோல்ட் இருக்கும். R2ல பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் R3ல பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் வரும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கிருந்து இங்கே கரண்ட் ரெசிஸ்ட் ஆகி கொடுக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து 5 வோல்ட் வருது. கரண்ட் வந்து 5 வோல்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. சரியா? இங்கிருந்து லூப்ல இருந்து வருது. ரெசிஸ்டார் வந்தோடனே ரெசிஸ்டார் என்ன பண்ணும், ஒவ்வொன்றும் எவ்வளோ தேவையோ அந்த கரண்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணி கொடுக்கும். இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 0 வாட்ஸ் பல்ப் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு கரண்ட் தேவை தானே. அந்த 0 வாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கம்மியான அளவு தான் வோல்டேஜ் வேணும். இங்கேருந்து 5 வோல்ட் போகுது. 5 வோல்ட் டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வழியாக கொடுக்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார் என்ன பண்ணுது, 3 வோல்ட்டை நம்ம அது ரெசிஸ்ட் பண்ணும். சரியா? அப்போ அந்த இடத்துல வோல்டேஜ் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போனதுனால 3 வோல்ட் அதை அப்சர்வ் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து திருப்பி செகண்டுக்கு வரும்போது 2 வோல்ட்டா வோல்டேஜ் வந்து அங்கே குறையுது. 1 வோல்ட் குறைஞ்சிருச்சு, 2 வோல்ட்டாக காட்டுது. அடுத்தது R3ல 1 வோல்ட் கிடைக்குது. அப்போ அந்த 1 வோல்ட்டுக்கு என்ன ஆகுது, ரிட்டன் இங்கே வந்து கிடச்சி அந்த பல்புக்கு ஏறியுது. ஓகேவா? அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் இதை ரெசிஸ்டாரில் கட்டாய் வருது. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் பண்ணுது. அப்போ வோல்டேஜ் என்ன ஆகும், ஒரு இடத்துலையும் வேரி ஆகும். கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வேரி ஆகும். கரண்ட் வந்து சேம் தான், பட் வோல்டேஜ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? எப்படி இந்த சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வேரி ஆகும், கரண்ட் வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். ஓகேவா? ஓகே. அப்போ பாருங்க, இந்த சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்சஸ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் ஈச் ரெசிஸ்டார் இஸ் கிவன் பை. ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்கும் பேரலெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இது டோட்டல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். VTன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ ஈக்குவல் டு V1 V2 V3 இது டோட்டல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி V1க்கு ஒரு வேல்யூ சொல்லியிருக்கோம், ஒரு ஃபார்முலா படி சொல்லியிருக்கோம், IR1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்க, இப்போ V1க்கு பார்த்தீங்க அப்படின்னா IR1 கண்டுபிடிச்சிருக்கோமா. அதே மாதிரி V2க்கு பார்த்தீங்க அப்படின்னா IR2, V3க்கு IR3. இதை அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? V1 இருக்கிற இடத்துல V2 இருக்கிற V3 இடத்துல. ஓகே, பார்க்கலாம். இப்போ பாருங்க, அப்போ அந்த ஈக்குவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், V1க்கு பதிலாக IR1, V2க்கு பதிலாக IR2, V3க்கு பதிலாக IR3. ஓகேவா? இப்போ the effective resistors is a single resistor which can replace the resistors effectively. இப்போ என்ன சொல்றாங்க, the effective resistor is a single resistor தான் இல்லையா, சேமாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, which can replace the resistors effectively so as to allow the same current through the electric circuit. ஒன்றும் இல்லை, அதுலேருந்து ஒரு இப்போ சிங்கிள் ரெசிஸ்டார் அப்படிங்கும்போது இந்த 3 ரெசிஸ்டாரை சேர்ந்தது எஃபெக்டிவ் ரெசிஸ்டார் நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டார்ஸ் நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டார்ஸ்ன்னு சொல்ல முடியும். அது வந்து பார்த்தீங்க சிங்கிள் ரெசிஸ்டாரை விட அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக காட்டும் உங்களுக்கு. ஓகேவா? இது என்ன பண்ணும், சேம் கரண்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கும் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில். ஆனால் அந்த வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? லெட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் த ரெசிஸ்டார்ஸ் BRS. அதாவது என்னன்னு சொல்கிறோம், டோட்டல் அந்த ரெசிஸ்டார்ஸை நம்ம RS, அதாவது சீரீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால, சீரீஸ் காம்பினேஷன்ங்கிறதுனால RS அப்படின்னு சொல்கிறோம். ரெசிஸ்டார் அந்த சீரீஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதை போகிறோம், அந்த டோட்டல் ரெசிஸ்டாரோட கனெக்ஷனை வந்து நம்ம V is equal to IRSன்னு சொல்லலாம். ஏன்னா சீரீஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறது தான், 6 ரெசிஸ்டாருக்கு 6 சீரீஸ் காம்பினேஷனுக்கு Sன்னு கொடுத்துருக்கோம் நம்ம. சரியா? அப்போ V is equal to IRS. கம்பைனிங் ஈக்குவேஷன், இப்போ ஈக்குவேஷன் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதை கம்பைன் பண்ண போகிறோம். ஏன்னா சம்முன்னு சொல்லிட்டோம், டோட்டல் ரெசிஸ்டாரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணாதான், சம் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ரெசிஸ்டாரோட டோட்டல் கால்குலேஷனே நமக்கு வேல்யூவே கிடைக்கும். வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, அப்போ IRS equal to IR1 plus IR2 plus IR3. எனக்கு 3 ரெசிஸ்டாரோட வேல்யூ தெரியணும். ஸோ 3ஐயும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ RS இதில் பார்த்தீங்க அப்படின்னா I வந்து காமனாக இருக்குது.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம் இந்த ஸ்டெப்பில் மட்டும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா ஐ ஆர் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆர் எஸ்ங்கிறத நான் டோட்டலாக இந்த ஐ எல்லாம் ஒன்றா வெளியில் எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாம் சேமாக இருக்கே. அப்போ நான் பொதுவாக எடுத்துக்கிட்டு மீதி மட்டும் ப்ராக்கெட்டில் R1 + R2 + R3. சரியா? கொஞ்சம் வரல பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்எஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐ மட்டும் காமனாக வெளியில் எடுத்துகிட்டு மீதி நம்ம ப்ராக்கெட்டில் போட்டோம். சரி, அப்போ காமனாக வெளியில் எடுத்துட்டோம். இந்த பக்கமும் ஐ இருக்குது, அந்த பக்கமும் ஐ இருக்குது. கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐயை நான் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், டோட்டல் ரெசிஸ்டாரை R1 + R2 + R3 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஓகே. அப்போ நமக்கு வரக்கூடிய வேல்யூ RS = R1 + R2 + R3. Thus you can understand that when a number of resistors are connected in series, their equivalent resistance or effective resistance is equal to the sum of the individual resistance. சரியா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு டோட்டல் ரெசிஸ்டர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், 3 ரெசிஸ்டர்ஸையும் ஆட் பண்ணி போட போறோம். இதுதான் வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கக்கூடியது. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ஒரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸையும் சம் பண்ணும்போது, டோட்டலாக சம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, ஈக்குவலண்ட்டான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், அதை எஃபெக்டிவான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அந்த வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? சப்போஸ் இதுவே வந்து என் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு லார்ஜ் ஸ்கூலு காலேஜஸ் அந்த மாதிரி இருக்குது, இல்லை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே எல்லாம் ரெசிஸ்டர்ஸ் வந்து நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா, கனெக்ஷன். அப்போ அப்படி பார்த்தோம்னா அது என் ரெசிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா கண்டினியூஸ் நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா பர்டிகுலராக R1 இப்போ 3ன்னா 3ன்னு சொல்லிட்டோம். இதை 10ங்கும் போது 10 வரும். அதுக்கு மேலே அதிகமாக போகும்போது அது என் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போக போகிறோம். சரி, அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இப்போ பார்த்தோம் அப்படின்னா when n resistors of equal resistance R are connected in series, the equivalent resistance is NR. அதாவது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா n ரெசிஸ்டார் நம்ம R1 என்னன்னு போட்டோம், நம்ம R1 + R2 + R3ன்னு போட்டோம். 3 ரெசிஸ்டார். இப்போ n ரெசிஸ்டார் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், டாட் போட்டு ப்ளஸ் RN, அங்கே இடமத்தில் கீழே போடுறேன், இப்படி கொடுப்போம். சரியா? RNக்கு இவங்க என்னன்னு போடுறாங்க, NR அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அன்லிமிட்டட், அதாவது நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்கு இவங்க என்ன போட்டிருக்காங்க, NR அப்படின்னு சொல்லி போட்டாங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸு சீரிஸ் கனெக்ஷனில் NR அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சரியா? அவ்வளோதான் விஷயம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா the equivalent resistance in the series combination is greater than the highest of the individual resistance. அப்போ இண்டிவிஜுவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு தனியாக வச்சு செய்கிறத விட 3 ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து இதை விட அது ஹையஸ்டாக இருக்கும். எது? சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட ஹையஸ்டாக இருக்கும், கிரேட்டர் தென்னாக இருக்கும் அதோட ரெசிஸ்டன்ஸ் பவர். ஓகேவா? இப்போ என்னன்னு தெரிஞ்சிச்சா? சீரீஸ் அப்படிங்கும்போது இந்த பார்ட் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ்லேயும் பேரலையும் ஒரே ஒரு வித்தியாசம் வரும். என்ன வித்தியாசம் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து வேரி ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் கரண்ட் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? கொடுக்குற கனெக்ஷனில் இங்கேருந்து நமக்கு பேட்டரியிலேருந்து போகக்கூடிய கரண்ட் வந்து சேமாக இருக்கும். ஆனால் அங்கே போய் பிரியும் போது வோல்டேஜ் வந்து கண்டிப்பாக மாறும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாறும் அப்படிங்கிறது தான் இதோட தீம். ஓகேவா? அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுக்கும் ஒரு பவர் இருக்கும். ஓகேவா? சரிங்களா? புரிஞ்சுதா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பேரலல் பார்க்கலாம். தேங்க்யூ.